அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனியை நம்ம ரீசெண்டாக நிறைய வாட்டி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது அமலாக்கத்துறை, அதாவது இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்கொயரி பண்ணதா சொன்னாங்க. அது உண்மையா அப்படிங்கறத பார்க்க போறோம். ஜூலை 24 அத்துமோட ப்ரமிசஸ்ல இடி என்கொயரி இனிஷியேட் பண்றது உண்மைதான். கடந்த 2022-23 அத்தும் அம்பானி, அதாவது அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்புறம் ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட்ங்கிற 2 கம்பெனியை ஆக்ஷன் மூலமா வாங்கினது, அது பற்றிய டீட்டெயில்ஸ் தான் அந்த இடி கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து இடிக்கு தகுந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கறதா அத்தும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் என்கொயரி அத்துமோட டே டு டே ஆப்ரேஷன் அல்லது ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இது எதையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அனில் அம்பானியோட 2 கம்பெனிகளை அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வாங்குறத பற்றி தான் இந்த என்கொயரியை தவிர அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மற்ற விஷயங்கள் பிஸ்னஸ் பற்றி இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்காங்க. அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை நம்ம 2-3 வாட்டி ஸ்விங் ட்ரேடிங்ல ரிவ்யூ பண்ணதால இதை கிளாரிஃபை பண்றது ரொம்ப முக்கியம் நினைச்சேன். அதனால தான் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ எந்த கம்பெனியா இருந்தாலும் நம்ம தெளிவா என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.